55வது அபிராமி அந்தாதி பாடல். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. இந்த பாட்டுல அபிராமி பட்டர் அடியார்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை சொல்ற. பின்னே திரிந்து உன்னுடைய அடியார்கள் பின்னாடி போய் அவங்க கூட இருந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க. இந்த அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்து அவர்களோடு இருந்தோம்னா இந்த பிறவி நீங்க போயிருமா. இந்த பிறவி நீங்கணும்னா நம்ம அடியார்களோடு சேரணும். அடியார்களோடு சேர்ந்து, ஏன்னா அடியார்கள் எப்பொழுதுமே இறைவனைத்தான் நினைத்து கொண்டே இருப்பார்கள், இறைவனைத்தான் அவருடைய பெருமைகளைத்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதனால அவங்க கூட நம்ம இருக்கிறதுனால நாமளும் அந்த இறைவனை நினைக்கக்கூடிய வழிபடக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதனால அடியார்கள் கூட எப்பயும் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்குறாம்மா அப்படின்ற. பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பு அறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். உன் அடியார்கள் பின் சென்று அவர்களுக்கு தொண்டு செய்து அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதற்கு நான் என்றைக்கோ செய்த தவம் தான் காரணம். முன்னாடி நான் செய்த தவம், அந்த தவத்தின் புண்ணியத்தினால எனக்கு இது கிடைச்சிருக்குன்ற. அப்போ அடியார்கள் கூட சேர்வதற்கும் நமக்கு புண்ணியம் இருக்கும், அதற்கும் நம்ம தவம் செய்ய வேண்டும். தவம் செய்தால்தான் அடியார்களோடு சேர முடியும். அடியார்களுக்கு தான் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. மாணிக்க வாசகர் கூட பாடினார் இல்லையா, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியார்கள் நடுவுல நான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி அடியார்கள் பின் சென்று அவர்களுக்கு தொண்டு செய்ததுனால என்னுடைய பிறவி நீங்கி போச்சு. என்னுடைய பிறவியை அறுக்கணும்னா அதுக்கு அடியார்கள் கூட சேர்ந்து அவங்களோட தொண்டு செய்யணும். இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா நான் என்றைக்கோ செய்த தவம், அந்த தவத்தின் புண்ணியத்தினால எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்ற. முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். நான் என்னைக்கோ செய்த தவம், அந்த தவத்தின் பலனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற. முதல் மூவருக்கும் அன்னை. முதல் மூவர் படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணு, அழித்தல் ஒழுக்குதல் தொழிலை செய்யக்கூடிய ருத்ரன். இந்த மும்மூர்த்திகளுக்கும் அன்னையாக விளங்கக்கூடியவளே. மும்மூர்த்திகளுக்கும் அன்னையே, அதாவது முதல் மூவருக்கும் அன்னை, உலகுக்கு அபிராமி எனும் அருமருந்தே. அம்மா, நீ மும்மூர்த்திகளுக்கும் அன்னையாக விளங்குகிற. அப்படி மும்மூர்த்திகளுக்கும் அன்னையாக விளங்கக்கூடிய நீ இந்த உலகத்துல மக்களுக்கு அருள் புரிவதற்காக அபிராமி என்ற திருநாமத்தோடு நீ விளங்கி கொண்டு இருக்கிறாய் அப்படின்ற. உலகிற்கு அபிராமி எனும் அரும் மருந்தே. இந்த பிறவி பிணியை நீக்கக்கூடிய, அதற்கு பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடியவளே, அரும் மருந்தே. என்னே என்னே உன்னுடைய புகழ், என்னே உன்னுடைய பெருமைகள் அப்படின்ற. இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே. நான் இப்பொழுதும் உன்னை தொழுது கொண்டுதான் இருக்கிறேன், இனி என்றைக்குமே நான் உன்னை மறக்காமல் தொழுது கொண்டே இருப்பேன்ற. இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ற. ஆக இந்த பாட்டுல அபிராமி பட்டர் என்ன சொல்றாருன்னா, தாயே, நீ மும்மூர்த்திகளுக்கும் அன்னையாக இருக்கிற. மும்மூர்த்திகளுக்கு அன்னையாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு அபிராமி என்கின்ற நாமத்தோடு அருள் புரிகிறாய். உன்னுடைய பெருமைகள் அப்படிப்பட்டது. உன்னுடைய அடியவர்கள் அவங்க கூட இருந்தா பிறவி பிணி நீங்கி போயிடும். அப்படி அந்த அடியார்கள் கூட சேரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிற. இதெல்லாம் நான் போன ஜென்மத்துல செய்த தவம். என்னே உன்னுடைய பெருமைகள். நான் இப்பொழுதும் உன்னை தொழுது கொண்டே இருக்கிறேன். உன்னை தொழக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்திருக்கிற. இனி உன்னை மறக்காமல் என்றென்றைக்கும் உன்னை தொழுது கொண்டே இருப்பேன் அப்படின்ற. திருச்சிற்றம்பலம்.